ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ட்ராமா தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோ நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். இவர் ரொம்ப ஃபேமஸ், இந்த ஏர்லைனோட ஓனர். அப்படியே நடந்து வரும்போது எல்லோரும் சொல்கிறாங்க, இவர் இன்னும் சிங்கிளாகவே இருக்கார், ஏன் யாரையும் டேட் பண்ண மாட்டாருன்னே தெரில. இவர் டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோக்கு இந்த டேட்டிங்கு பொண்ணுங்க இவங்க மேலாம் இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. இவன் அவன் வேலையை பார்க்கணும் கரெக்டாக, அது மட்டும் தான் யோசிச்சுட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் டெலிவரி கேர்ளாக தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. ஏதோ ஃபுட் டெலிவரி பண்ண போல இருக்கு, அதுக்காக தான் வந்திருக்கா. அந்த இடத்துல ஒரு மேனேஜர் இருக்கான். அவன் என்ன சொல்கிறான் அசிஸ்டன்ட் கிட்ட, டே எனக்கு இது வேணும் அப்படிங்கும் போது, என்ன பொம்மை மாதிரி கேட்குறீங்கும் போது, போடா வெளியிலன்னு சொல்லி வெளியில் தள்ளி கதவை சாத்திட்டு ஹீரோயினை பார்த்தோன்னு இவருக்கு ரொம்ப பிடிச்சிச்சு போல இருக்கு. வாச்சல்ல உனக்காக தான் இவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னவர் ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. கரெக்டாக இந்த டைம்னு பார்த்து ஹீரோ உள்ள வந்துட்டான். இதை பார்த்தோன்னே, ஏய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கா, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா, என்னுடைய ஏர்லைனில் வேலை பார்த்துட்டு இருந்துட்டு இந்த மாதிரி வேலைலாம் பார்க்குறியான்னு சொல்லிட்டு, இதுக்கு மேலே நீ இது பக்கமே வரக்கூடாது, அப்படி வந்தோன்னு வச்சுக்க உயிரோட விட மாட்டேன்னு மிரட்டி தான் அங்கேருந்து அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்கான். உடனே கேட்குறான், ப்ளீஸ் பாஸ் இந்த வேலை எனக்கு ரொம்ப முக்கியம், என்னை ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்களேன் அப்படிங்கும் போது, மன்னிப்பா பொண்ணுங்க விஷயத்தில் தப்பு பண்ணா அதுக்கு மன்னிப்பே கிடையாது, போ எழுந்து போ அப்படின்னு சொல்லி திட்டி அங்கேருந்து அனுப்பி வச்சிடறான். அப்படியே பார்க்குறான் ஹீரோயின் பயந்துக்கிட்டு ஒரு ஓரமாக திரும்பி உட்காந்துருக்கா. அவகிட்ட உங்களுக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் தாங்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே இவன் கேட்குறான், உங்களுக்கு இந்த வேலை ரொம்ப முக்கியமானு கேட்கும்போது, ஆமாம் ரொம்ப முக்கியம், எனக்கு காசு நிறைய தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இவளும் சொல்கிறா. அப்போ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்குறான். எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் ஓகேன்னு ஒத்துக்கிறா. ஒன்றும் இல்லை என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவளுக்கு ஒன்றுமே புரியல, எது கல்யாணம் பண்ணிக்கிடுமான்ட்டு திருன்னு முழிக்கிறா. கல்யாணம் பண்ணிட்டா காசு தருவீங்களான்னு கேட்கும்போது, கண்டிப்பாக தருவேன், இது ஒரு ஃபேக் மேரேஜ் தான், எனக்கு எங்கள் அம்மா ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நான் இப்போ ஃபாரின் போகணுன்னா அதுக்கு எனக்கு கல்யாணம் ஆகியிருக்கணும், அதுக்காக ஒரு லைசன்ஸ் மாதிரி தான் இந்த கல்யாணம் எனக்கு தேவைப்படுது, ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறமா நம்மளே இதை டெர்மினேட் பண்ணிடலாம், நான் டிவோர்ஸ் கொடுத்துறேன் உனக்கு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின்மே கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு ஓகேன்னு சொல்லிடுறா. அவன் மூஞ்ச கூட பார்க்கல, அப்படியே திரும்பி உட்காந்தே தான் பேசிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுமே நிமிர்ந்து அவன் ஃபேஸ்லாம் பார்க்கல, இவன் சொன்னதெல்லாம் சரிங்கிற மாதிரி கேட்டுக்கிறான். ஏன்னா அவன் தான் பயத்தில் இருந்திருப்பாளே, அதனால அவன் கொடுக்குற அக்ரிமெண்ட்லேயும் சைன் பண்ணி கொடுத்துட்றா. ஹீரோவும் ஒரு கார்டு எடுத்து கொடுத்து, நீ கேட்ட காசு இதில் இருக்குது, இதை நீ யூஸ் பண்ணிக்கோ, 2 வருஷம் கழிச்சு நான் ரிட்டன் வந்ததுக்கப்புறமா நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்கான். அப்படியே அந்த கல்யாணம் ஆன மாதிரி டாக்குமெண்ட்லாம் அசிஸ்டண்ட்டை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வர சொல்லி அம்மாட்ட கொடுத்துட்டு, என்னம்மா இப்போ ஹாப்பியான்னு கேட்கும்போது, என் மருமக எம்பிட்டு அழகாக இருக்கா, எப்படா இந்த பொண்ணு உனக்கு ஓகே சொல்லிச்சுன்னு கேட்கும்போது, ஏம்மா என்னம்மா பேசிக்கிட்டு இருக்கா, சரி எனக்கு டைம் ஆயிடுச்சு, நீ சொன்ன மாதிரி செஞ்சுட்டேன்ல, இப்போ நான் கிளம்புறேன், அமெரிக்காவுக்கு போகிறேங்கும் போது, என்னோட கல்யாணம் ஆகி அடுத்த நாளைக்கு கிளம்புறியாங்கும் போது, அதெல்லாம் அவள் பார்த்துப்பா, நான் அவளை உங்களை மீட் பண்ண சொல்கிறேன்னு சொல்லிட்டு இவன் பாட்டி கிளம்பி போயிட்டாங்கம்மா. சொல்லுவாங்க, நில்றா கல்யாணம் பண்ணிட்டு என்னடா அப்படி கிளம்பி போய்கிட்டு இருக்கா, உன்னை எப்படா சொல்லி புரிய வைக்கிறதுன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படியே 2 வருஷம் ஆகுது. 2 வருஷத்துக்கு அப்புறமா ஹீரோ இப்போ தான் ரிட்டர்ன் வந்திருக்கான் சைனாக்கு. வரும்போதே பார்த்தா ஒரு லேடி குறுக்க வந்துட்டு, இந்த ஆள் என்ன கார் ஏற்றி கொள்ள பார்க்குறான்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்களுக்கு இதான் வேலை போல இருக்குது, பணம் பறிக்கிற ஆள், ஏதாவது வண்டி வந்துச்சுன்னா குறுக்க போய் விழுந்துட்டு நீங்கள் தான் ஏற்றிட்டீங்கன்னு சொல்லி காம்பன்சேஷன் கேட்பாங்க போல. ஹீரோ யோசிக்கிறான், நான் தான் ஏற்றவே இல்லையே, நான் தான் ஸ்டாப் பண்ணிட்டேனேங்கும் போது, இங்கே பாருங்க சீக்கிரம் கேளுங்கும் போது அவங்க கூட ஒருத்தர் வந்திருக்கான், பாருங்கள் நான் வீடியோலாம் எடுத்து வச்சுருக்கேன், போலீஸ் கால் பண்ணி கூப்பிடுறேன், இப்போ இங்கேயே முடிவு பண்ணி ஆகணும்னு சொல்லி கேட்கும்போது, சுற்றி இருக்க எல்லாருமே இவங்களோட ஆளுங்க தான் போல இருக்கு. எல்லாரும் இதே மாதிரி ஹீரோவை போட்டு பிரெயின் வாஷ் பண்ணி அவனை மென்டல் டார்ச்சர் கொடுத்துட்ருக்காங்க. ஹீரோவுமே ஒரு கடத்தில் சரி போங்க காசு தானே கொடுத்து தொலைறேன்ட்டு காசு எடுத்து நின்றுட்டு இருக்கான். காசு எடுத்து கொடுக்க போகும்போது அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துடுறா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கையை பிடிக்கிறா. இவன் பார்க்குறான், இவளை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஏன்னா அன்றைக்கி ஹீரோயினை பார்த்துருக்க மாட்டான், அவள் ட்ரெஸ்ஸை மட்டும் தான் பார்த்துருப்பான். இந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் தானே நம்ம ஃபஸ்ட் டைம் நம்ம ஒய்ஃபை மீட் பண்ணோன்னு சொல்லி யோசிக்கிறான். ஹீரோயின் என்ன சொல்கிறா, இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஏமாத்துவெல்லாம் காட்டிகிட்டு இருக்காதிங்க, நான் ஃபுல்லாக எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டேன், போலீஸ் கூப்பிடலாமாங்கன்னு சொல்லிட்டு கால் பண்ண போகும்போது அந்த லேடி ஏமா பார்க்க என் பொண்ணு மாதிரி இருக்கா, மன்னிச்சு விட்ரு, இதுக்கப்புறம் இந்த மாதிரி நாங்களாம் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு எல்லாரும் தெரிச்சு ஓடிடுறாங்க அங்கேருந்து. ஹீரோயினுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அப்போ அவன் ஃப்ரெண்டு கால் பண்ணி, என்ன மச்சான் வந்துட்டியா, 2 வருஷம் கழிச்சு மீட் பண்ண போகிறோம், எப்படா வர, உனக்காக தானே எல்லோரும் வெயிட்டிங்கும் போது, வரேன்டா உனக்கு சொல்கிற மீதியெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கட்டிருக்கான். இவன் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து செம்மையாக பார்ட்டி பண்ணிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோயினோட தம்பி படிப்பு செலவுக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது. அதனால ஹீரோயின் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்திருப்பா. இவளுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கா, அவள் பேர் தீக்ஷி என்ன சொல்கிறா, இங்கே பாரு இங்கே வேலை இருக்குது, எனக்கு பதிலாக இன்றைக்கி வேலை பார்த்தீங்கன்னா போதுங்கும் போது, ஐயோ ட்ரெஸ்ஸு ரொம்ப சின்னதாக இருக்குது, இது எப்படி நான் போட்டுக்கிட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இங்கே பாரு என் பாய் ஃப்ரெண்ட் இன்றைக்கி தான் ஊர்லேருந்து வந்திருக்கான், நான் போய் அவனை மீட் பண்ணணும், ப்ளீஸ் எனக்காக இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இங்கே வேலை பாரு, இன்றைக்கி வர காசு எல்லாத்தையுமே நீனே எடுத்துக்க, நான் நாளைக்கு உன்னை மீட் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த தீக்ஷி ஹீரோயினுக்கு சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்டு. ஆனால் ஹீரோயினை பார்த்தா தீக்ஷிக்கு கொஞ்சம் பொறாம, அதனால எப்போ பார்த்தாலும் இவளை வேலை வாங்கிட்டே இருப்பா, ஒரு அடிமை மாதிரி தான் இவளை ட்ரீட் பண்ணிக்கிட்டே இருப்பா. இது தெரியாமல் ஹீரோயின்மே கூட
ஹீரோனோட ஃப்ரெண்டாக இருந்துக்கிட்டு இருக்கா. இன்றைக்கி என்ன நடக்க போகுதுனே தெரியாமல் ஹீரோயின் அந்த இடத்துக்கு வரா. அப்போ வந்து இந்த பார் ஓனர் என்ன சொல்கிறான் ஹீரோயின் கிட்ட, இங்கே பாருமா இந்த ஒயினை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த 888 ரூம் நம்பரில் இருக்கவங்கள்ட்ட கொடுத்துட்டு வா, அப்படியே வந்துட்டு அதை கொடுத்துட்டு கொஞ்சம் ஊற்றி கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது இவளும் ஓகேன்ட்டு போயிடுறா. அப்போ அந்த ஓனரோட அசிஸ்டன்ட் அந்த இடத்துக்கு வந்து, என்ன பாஸ் ட்ராமாவை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஆமாம் இந்த பொண்ணு புதுசாக இருக்குங்கும் போது, யாராக இருந்தால் என்ன, நம்மக்கிட்ட தானே வேலைக்கு வந்திருக்கா, கண்டிப்பாக தீக்ஷை எல்லாத்தையும் சொல்லியிருப்பான்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். ஹீரோயின் உள்ளே வந்தவொடனே ஹீரோ வந்து செமையாக குடிச்சிருக்கான் போல இருக்கா. அது மட்டும் இல்லாமல் இந்த கேண்டில் ஒன்று இருக்கும், அந்த கேண்டிலில் வந்து கொளுத்தி வச்சுருக்காங்க. அது வந்து மயக்க மருந்து கலந்துருக்கும் போல இருக்குது. அந்த ஸ்மெல்லில் வந்து சுத்தமாக உன்னால் முடியல, தலையெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கு. ஹீரோயின் உள்ளே வந்தோடனே அவளுக்குமே அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஹீரோயின் வந்து இங்கே பாருங்கள் ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இந்த மாதிரிலாம் பண்ணுறது தப்புன்னு சொல்லும்போது ஹீரோ வந்து சுத்தமாக கண்ட்ரோலே இல்லை. இங்கே பாரு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருந்தாலும் நான் எடுத்துக்கிறேன், என்னால் சுத்தமாக முடியல. அம்மா என்னத்தை இங்கே கொளுத்தி வச்சுங்கன்னு கேட்கும்போது, இங்கே பாருங்கள் நீங்கள் ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது இவன் போயிட்டு அப்படியே அவளை கிஸ் பண்ணுறான். அந்த கேண்டில் ஸ்மெல்ல வந்து ஒரு 2 நிமிஷம் சுவாசிச்சதுக்கு ஹீரோயினாலே சுத்தமாக முடியல, தலைலாம் சுற்றிக்கிட்டு இருக்கா அந்த இடத்துல. அப்போ அசிஸ்டன்ட் உள்ளே வந்து, டே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, என் ஒய்ஃப் கிட்டே தப்பாக நடந்துக்கிட்டு இருக்கியா, அங்கே பாரு எல்லாத்தையும் ஷூட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கேமராவோட வந்துக்கிட்டு இருக்கான். இது ஒய்ஃப் கிட்ட நான் தப்பாக நடந்துக்கிட்டேனா, என்னடா பேசிகிட்டு இருக்காங்க போது, ஆமாம் அவள் என்னோட ஒய்ஃப், வாமா இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கே புரியல, இது எனக்கு ஹஸ்பண்ட் ஆயிமா, என்னடா நடக்குதுங்கன்னு பார்க்கும்போது ஹீரோ அப்படியே ஹீரோயினை பார்த்து திரும்பி கேட்குறான், இதுக்கு தான் டிலே பண்ணியா டைமா, இவ்வளோ நேரம் நீ வெயிட் பண்ணது இவங்களுக்காக தானா, இதெல்லாம் உங்களோட பிளானான்னு கேட்கும்போது, ஐயோ சத்தியமாக இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமுமே இல்லை, என் ஃப்ரெண்டு வேலை இருக்குன்னு சொன்னால் எனக்கு பணம் தேவைப்பட்டுச்சு, அதனால தான் இந்த வேலைக்கு வந்தேன், அவங்க சும்மா ஊற்றி கொடுத்தா போதும் தான் சொன்னாங்க, டே யார்டா நீனு எனக்கு ஹஸ்பண்ட்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, என்னடா நடக்குதுங்கன்னு கேட்கும்போது இந்த அசிஸ்டண்ட்டு வாயை மூடிடி கொஞ்ச நேரம், சும்மா தெரியாத மாதிரி பேசாதுன்னு சொல்லிட்டு அவளை வந்து வாயை மூட வைக்கிறதுக்கு இவன் பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ இந்த பாஸ் உள்ள வந்து, இங்கே பாருங்க நடந்ததெல்லாம் நடந்துருச்சு, இப்போ காசை மட்டும் கொடுத்துட்டு கிளம்புங்கும் போது டஸ்ட்டுன்னு சொல்கிறான், வாங்க வாங்க என் பொண்டாட்டியை வந்து இந்த மாதிரி பண்ணதுக்கு காசை வாங்குங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே சொல்கிறான், உங்களோட மதிப்பு குறையக்கூடாது, உங்களோட பேர் கெட்டு போகக்கூடாதுன்னா காசை கொடுத்துட்டிங்கன்னா இங்கே மூச்செல்லாம் முடிச்சுக்கலாம், இல்லை நான் பிரச்சனை தான் பண்ணியாவன்னா போலீஸ் ஸ்டேஷனில் போய் பேசிக்கலாம், எங்ககிட்ட எல்லா ப்ரூஃபுமே இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் முழிக்கிறோம், அடா பாவி இப்படிப்பட்ட இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோன்னு சொல்லி யோசிச்சு நின்றுட்டு இருக்கா. ஹீரோ அப்படியே கால் பண்ணி அவன் ஃப்ரெண்டு தான் வர சொல்லிக்கிட்டு இருக்கான். இவனுக்கு வந்து ஏர்லைனில் கூட வேலை பார்க்குற ஃப்ரெண்டு தான் அவன் தான் பார்ட்டிக்காக இந்த இடத்துக்கு கூப்பிட்ருப்பானே. அவன் வந்து காசில் எடுத்து வந்துட்டு, ஏன் மச்சான் 1 மில்லியன் கிட்ட என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, தோ உன் பாரில் இருக்க ஆளுங்க தான் கேட்குறாங்க, என்னென்னு கேட்டு சொல்லும் போது, எது ஏன் ஆளுங்க கேட்டானுங்களா அப்படின்னு சொல்லி இவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஆமாம் நான் எதுவும் இந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டேனாமா, அதை ஷூட் பண்ணி வச்சுருக்காங்களாம், அதனால எனக்கு காசு கொடுக்க சொல்கிறானுங்க, நீ விசாரித்து சொல்லுங்கும் போது இந்த பாரோட ஓனருங்கிறதே தெரியாமல் அந்த பக்கம் அந்த பாஸ் ஓவராக பேசிக்கிட்டு இருக்கான். உடனே இவன் என்ன பண்ணுறான் கால் பண்ணி, அம்மா என் பார் நடத்த சொன்னால் என்னடா நடத்திக்கிட்டு இருக்கா, கிளம்பி வா ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் ஃபோன் பண்ணி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு வந்தவன், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கா, ஒரு தானே நம்மளோட பாஸ், நீ என்னமோ அந்த கிளப்புக்கு பாஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பம்மா ஆரம்பிச்சிடுறான். கேட்குறான், அப்போ இந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்கீங்களான்னு கேட்கும்போது, ஐயோ சத்தியமாக இல்லைங்க, இந்த நாய் என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு எனக்கு சுத்தமாக தெரியாது, இங்கே பாரு உன்னை கொண்டு வந்து இங்கே விட்டன் தெரியுமா என் தம்பின்ட்டு, அதான்டா நான் பண்ண தப்பு, போ ஃபர்ஸ்ட் வெளில போ, அவங்கள்ட்ட சாரி கேட்டுட்டு வெளில போ அப்படின்னு சொல்லி திட்டி அங்கேருந்து அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்கான். அவனுமே சாரி கேட்டுட்டு அங்கேருந்து ஓடிக்கிட்டு இருக்கான். அவன் போனதுக்கப்புறமா ஹீரோயின் கிட்டே வந்து, நேற்று நீ தானே என்னை ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொன்னவன் கோட்டை கட்டி அவளுக்கு போட்டு விட்டு, இங்கே பாரு உனக்கு காசு கஷ்டமாக இருக்குன்னா என்னோடய ஏர்லைனில் கொஞ்சம் வேலை இருக்குது, ஆனால் பேக்கேஜ்லாம் தூக்கி எடுக்கிற வேலை அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், உனக்கு ஓகேனா நாளைக்கு வந்து என்னை மீட் பண்ண அப்படின்னு சொல்லும்போது, உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் குஷி ஆகிடுது. எந்த வேலை கிடைச்சாலும் செஞ்சிடலாங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டை தான் சுற்றிக்கிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே பார்த்தா காலையிலே வந்து வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டா. அதெல்லாம் ரொம்ப வெயிட்டாக இருக்கும், ஆனால் அசால்ட்டாக எல்லாத்தையும் தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கா. உடனே ஃப்ரெண்டு சொல்கிறான், என்ன மச்சான் இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் இந்த பொண்ணு வராதுன்னு நினச்சேன், பசங்களை கூப்பிட்டாலே தெரிச்சு ஓடுவானுங்க, ஆனால் இந்த பொண்ணு வந்து அசால்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கு, பரவாயில்ல நல்ல பிள்ளையாக தான் இருக்குது, நான் கூட தப்பாக நினச்சிட்டேன்னு சொல்லும்போது, ஆமாண்டா நல்ல பொண்ணு தான், அன்னைக்கு கூட என்னை ஹெல்ப் பண்ணாடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோக்கு வந்து அவங்க அம்மா கிட்டேருந்து கால் வருது, பேசுகிறது அவங்க அம்மாவோட அசிஸ்டன்ட் தான். அவர் என்ன சொல்கிறாரு, பாஸ் அம்மா உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம், நீங்கள் உடனே கிளம்பி வாங்கன்னு சொல்லும்போது, அப்படியே நான் வந்துடுறேன் பெருசாக ஒன்றும் இல்லைங்கும் போது, நீங்கள் வாங்க நேரில் பேசிக்கலாம்னு சொல்லி காலை கட் பண்ணிட்டாங்க. இவன் உடனே என்ன பண்ணுறா, ஹீரோயினுக்கு தான் கால் பண்ணுறா. இவன் கால் பண்ணும்போது ஹீரோயின் பக்கத்தில் தானே இருந்திருப்பா, காலை அட்டென்ட் பண்ணிட்டா. இவன் பார்க்குறான், இவன் இந்த நேரத்தில் யார்கிட்ட பேசுகிறா ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது, இவன் வந்து ஐயோ ராங் நம்பர்னு சொல்லி காலை வச்சுட்டு அப்படியே ஓரமாக போய் நின்றுக்கிறா. என்ன விஷயம்னா, ஃபஸ்ட் நாள் வேலைக்கு சேர்ந்துருக்கோம், இந்த டைமில் இப்படி பேசினா நல்லாவா இருக்கும்னு சொல்லிட்டு தான் மறைஞ்சு நின்று பேசிக்கிட்டு இருக்கா. ஹீரோ என்ன சொல்கிறான், எதுக்கு காலை கட் பண்ணீங்கன்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை என் பாஸ் வந்துட்டார் அதான், மற்றபடி ஒன்றும் இல்லைன்னு சொன்னவா. சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. பெருசாக ஒன்றும் இல்லை, நம்ம ஆல்ரெடி பேசினது தான்,
டிவோர்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தால 2 வருஷம் ஆயிடுச்சு. டிவோர்ஸ் பண்ணுறதுக்காக தான் கால் பண்ணேன் அப்படிங்கும்போது, சரி சொல்லுங்கள் எப்போ நான் வரணும்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் நீ வர வேணாம். நான் அசிஸ்டன்ட் கிட்ட வந்து ஃபார்ம் மட்டும் கொடுத்து விடுறேன். அதில் சைன் பண்ணி கொடுத்துரு போதும்னு சொல்லி கேட்டிருக்கான். சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி காலை கட் பண்ணிடுறா. இது எதுவுமே தெரியாமல் இந்த பக்கம் ஹீரோட அம்மா தான் தன்னோட மருமகளுக்காக நிறைய கிஃப்ட் வாங்கி வச்சிருக்காங்க. இது நல்லா இருக்கும்ல அவளுக்குன்னு கேட்கும்போது, அம்மா மேடம் ரொம்ப நல்லா இருக்கும்னு அசிஸ்டன்ட் சொல்கிறாரு. சரி சரி என் புள்ள வரானான்னு பாரு அப்படின்னு சொன்னவங்க, ஐயோ வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கத்துன உடனே அவ்வளோதான் நடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ என் தலை வலிக்குதே, கால் வலிக்குதே, வயிறு வலிக்குதே, இப்படி கல் நெஞ்சக்காரனா இருக்கானேன்னு சொல்லும்போது, அம்மா என்னம்மா ஆச்சு, ஏம்மா இந்த நடிப்பு நடிக்கிறேன்னு கேட்கும்போது, என்னடா அம்மாவை பார்த்தா நடிக்கிற மாதிரியா தெரியுதுங்கும் போது, பார்த்தாலே பச்சையாக தெரியுதும்மா நடிக்கிறது தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான் இவன். எங்கடா என் மருமகளை கூட்டிகிட்டு தாண்டா வர சொன்னேன், என்னடா தனியாக வந்திருக்கேன்னு கேட்கும்போது, இல்லைம்மா உனக்கு எதாவது அடிபட்டுச்சுன்னு சொன்னாங்கும் போது, அம்மாண்ட காலில் அடிபட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. இல்லையே கையில் அடிபட்டதை தானே கேள்விப்பட்டேன் அப்படிங்கும்போது, டே என்னடா உனக்கு பிரச்சனை, இப்போ எனக்கு அடிப்படல அதுக்கு என்ன, என்னோட மருமகளை நான் பார்த்தே ஆகணும், நீ கூட்டு வரியா இல்லையா, இல்லை அது வரைக்கும் நான் தர்ணா போராட்டம் பண்ணுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ முடியாதுன்னு சொல்கிறான். உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, டென்ஷன் ஆகி ஒரு கத்தி எடுத்து விடுங்க நான் அறுத்துட்டு செத்துடுறேன், இதுக்கு மேலே எதுக்கு நான் உயிரோடு இருக்கணும், இவன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னால் இப்போ கல்யாணம் பண்ணிட்டு பொண்டாடி வீட்டுக்கு கூட்டு வராமல் இருக்கிறான், இப்படிப்பட்ட பிள்ளையை பற்றதுக்கு நான் பிறக்காமே இருந்திருக்கலாம்னு சொன்னவங்க கழுத்து அறுத்துக்கிறேன்னு கத்தியை பிடிச்சி நின்றுட்டு இருக்காங்க. அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க, மேடம் இது உண்மையான கத்தி மேடம், விளையாடாதீங்க மேடம். அவர் பிடிச்சி பிடுங்கிட்டு இருக்காரு. ஹீரோ சொல்கிறான், ஐயோ நிறுத்துங்க போதும் கல்யாணம் பண்ண சொன்னீங்க பண்ணிட்டேன், இப்போ என்ன அந்த பிள்ளை கூட்டு வரணும் அவ்வளோதானே, நாளைக்கு வந்து மீட் பண்ண சொல்கிறேன், இப்போதைக்கு கொஞ்சம் அமைதியாக இருங்கம்மா அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகிட்டு போயிட்டுருக்கான். பாத்தியா இந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஆக்டிங்கை போட்டால் தான் இவங்ககிட்ட வேலைக்காகும், இல்லைனா இவங்க கூடலாம் குப்பை கொட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் ஏர்லைனில் என்ன ஆகுதுன்னா, ஒரு ஆண்டி தான் வந்திருக்காங்க அந்த இடத்துக்கு, அதுவும் அடிப்பட்டு நடக்க முடியாமல் தான் நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, நான் போய் சீஃபை மீட் பண்ணணும் ப்ளீஸ் என்ன உள்ளே விடுங்கன்னு சொல்லும்போது, அங்கே இருக்க பையன் என்ன சொல்கிறான், இல்லை உங்களுக்கு தான் பெர்மிஷன் கிடையாது, உங்களை உள்ள விட்டு வேலை போகிறதுக்கான்னு கேட்கும்போது ஹீரோயின் அந்த இடத்துக்கு வரா. ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போகாதானே அவன் தடுக்கிறான். ஆனால் ஹீரோயின் வந்து அவங்கள பிடிச்சி என்ன விஷயம்னு கேட்டுட்டு இருக்கும்போது, இந்த ஏர்லைனில் தான் அவங்களோட ஹஸ்பண்ட் வேலை பார்த்துருப்பாரு போல இருக்கு. வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்டில் அவங்க ஹஸ்பண்ட் வந்து அந்த இடத்துல இறந்து போயிட்டாங்க. அப்படி இறந்து போனவங்களுக்கு காம்பன்சேஷன் சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்டை வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. கடைசி வரைக்கும் அதை கொடுக்கலையாமா. இப்போ அவங்க பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை போல இருக்கு, அதனால என் பொண்ணு உயிரை காப்பாற்றுறதுக்காக இந்த பணம் யூஸ் ஆகும், ப்ளீஸ் அதை மட்டும் வாங்கி கொடுமான்னு சொல்லி கெஞ்ச ஆரம்பிச்சிடுறாங்க. இது வரைக்கும் நிறைய தடவை வந்து இந்த மேனேஜர் கிட்ட கேட்டிருப்பாங்க போல இருக்கு. அந்த மேனேஜர் கொடுக்கவே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் யோசிக்கிறா, இந்த மேனேஜர் எதுக்கு காசு கொடுக்காம இருக்காருன்னு சொல்லி ஃபார்மெல்லாம் படித்து பார்த்துட்டு, சரி வாங்க நான் கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் பார்த்து அந்த மேனேஜர் என்னமோ அங்கே இருக்க ஏரோ ஸ்ட்ரெஸ்ஸை கூட்டு வச்சுக்கிட்டு ராஜ மரியாதையோடு உட்காந்துருக்கான். ஹீரோயின் உள்ளே போயிட்டு, சார் எனக்கு தெரிஞ்சு உங்களோட கவனத்துக்கு இது வரலன்னு நினைக்கிறேன், இவங்களோட ஹஸ்பண்டுக்கு தர வேண்டிய காம்பன்சேஷன் இன்னும் வரலையாமா, அதுக்காக தான் அழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க, நீ கொஞ்சம் பார்த்து சரி பண்ணி விட முடியுமாங்கும் போது, எனக்கு தெரியாமல் நடந்துச்சுன்னு யார் சொன்னா, நான் தான் கொடுக்காம வச்சுருக்கேங்கும் போது, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, நம்மளோட எம்ப்ளாய்க்கான காசு தானே கொடுக்க போகிறோம், அதுக்கு எதுக்கு இவ்வளோ பண்ணுறீங்கும் போது, முதல்ல நீ யார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, வேலைக்கு வந்திருக்கியா என்ன, ட்ரெஸ்ஸை பார்த்தா அப்படி தான் தெரியுது, என்கிட்டே வேலைக்கு செஞ்சுக்கிட்டு என்னையே எதிர்த்து பேசுவியா நீன்னு, நான் நினச்சேன்னா உன்னையுமே இங்கேருந்து அனுப்பி விட்டுருவேன், வாயை மட்டும் போகிற வழியை பாருங்கும் போது இவங்க காலையில் விழுந்துடுறாங்க. ப்ளீஸ் அந்த காசை மட்டும் கொடுத்தீங்கன்னா தான் என் பொண்ணை காப்பாற்ற முடியும், என் ஹஸ்பண்ட் தான் இல்லைன்னு ஆயிடுச்சு, அட்லீஸ்ட் என் பொண்ணாவது எனக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு அப்படி தரையில் விழுந்து அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இவன் கண்டுக்கவே இல்லை, தென்னாவட்ட உட்காந்துட்டு இருக்கான் அந்த இடத்துல. அப்போ ஹீரோ அந்த பக்கமாக தான் போயிருந்திருப்பான். இந்த சத்தத்தை கேட்டுட்டு உள்ளே வந்துட்டான். என்ன நடக்குதுன்னு கேட்கும்போது ஹீரோயின் எடுத்து காமிக்கிறான் அந்த ஃபார்மை. அதை படித்து பார்த்தவனுக்கு தெரிஞ்சிச்சு, இந்த காசு இன்னமும் கொடுக்காம வச்சுருக்கீங்க, நம்ம கீழே வேலை பார்க்குறவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி காம்பன்சேஷன் அறிவிக்கிறதே அவங்க ஃபேமிலிக்கு வந்து அது யூஸ் ஆகட்டும் தான், ஆனால் அதை கொடுக்காம இத்தனை நாளாக அலைய விட்டுக்கிட்டு இருக்கே, நீலாம் மனசுனாடானின்னு கேட்கும்போது, ஐயோ பாஸ் நான் தெரியாமல் பண்ணிட்டேன், வேணும்க்கெலாம் பண்ணவே இல்லை, இதுக்கப்புறம் இப்படிலாம் தப்பு பண்ண மாட்டேன், உடனே சைன் பண்ணி கொடுத்துட்றேன்னு சொல்லும்போது, இதுக்கு மேலே நீ வேலையில் இருந்தால் தானே சைன் பண்ணி கொடுப்பா, கிளம்புன்னு சொல்லி திட்டி அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோவுமே அவங்களுக்கு எவ்வளோ காசு தரணும்னு பார்த்து அதை விட எக்ஸ்ட்ராவே கார்டில் காசை எடுத்து கொடுக்குறான். இங்கே பாருங்கள் மேலே தேவைப்பட்டாலும் கால் பண்ணுங்கன்னு சொல்லி தான் அனுப்பி வைக்கிறான். ஹீரோயின் சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ் பாஸ், நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, ரொம்ப நன்றிங்கும் போது, சரி விடு இந்த மாதிரி தனியாலாம் வந்து போராட்டம்லாம் நடத்தக்கூடாது என்ன, இதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட வந்து சொல்லுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இந்த பேக்கேஜ் வேலைலாம் வேணாம், ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் வேலை இருக்குதாம்மா, நான் சொல்லிவிடுறேன், அங்கே போய் வேலை பாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவ்வளோதான் ஹீரோயினுக்கு குஷி ஆகிடுது. அந்த குஷியோடு தான் வந்துக்கிட்டு இருக்கா. இப்போ இந்த ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுக்கு போனால் சேலரியுமே எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். அந்த ஹாப்பியில் தான் வந்து தம்பிக்கிட்ட பேசிக்கிட்டு உட்காந்துருக்கா. தம்பி சொல்கிறான், அக்கா நான் சீக்கிரமாக காலேஜ் போயிடுவேன், நான் மட்டும் காலேஜ் போய்ட்டு வேலைக்கு போயிட்டேன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் நீ வேலைக்கே போகக்கூடாது, வீட்டிலே இருக்கணும், நான் உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். எனக்கு தெரியும்டா நீ ரொம்ப நல்லா பார்த்துப்பேன்னா, இப்போதைக்கு படிக்கிற வேலையை மட்டும் பாரு, வேறு எதையும்
யோசிக்காதன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சரிக்கா சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே ரொம்ப க்யூட்டாக பேசிக்கிட்டு இருக்கான் ஹீரோயின் கிட்ட. அப்போ ஹீரோ கிட்டேருந்து கால் வருது. ஏன்னா அவங்க அம்மா சொல்லியிருந்திருப்பாங்களே மீட் பண்ணணும், அதுக்காக தான் கால் பண்ணி சொல்கிறான், நான் அட்ரஸ் அனுப்புகிறேன், அங்கே போய் நீ வந்து இந்த ஹெல்ப்பை மட்டும் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்கும்போது, சரி ஓகே நான் பண்ணிடுறேங்க, அட்ரஸ் மட்டும் அனுப்பிவிடுங்கும் போது, இன்னொரு விஷயமும் நீ பண்ணணும், எங்கள் அம்மாவுக்கு ஒன்று பார்த்தா பிடிக்கவே கூடாது, அவங்க ஒன்று வெறுக்கணும், இதுக்கப்புறம் உன் பேரை சொல்லி கூப்பிடவே கூடாது, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிட்டு வான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சொல்லிட்டீங்கல்ல செஞ்சிடறேன் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா இவ. ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தான் தெரில, யோசிச்சுட்டே தான் வந்துக்கிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா வெளியில் ஒரு லேடி உட்காந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தவ நல்ல ஐடியாவாக இருக்கே அப்படின்னு சொல்லி அதை யோசிச்சுட்டே நின்றுட்டு இருக்கா. இந்த பக்கம் இது எதுவுமே தெரியாமல் ஹீரோட அம்மா வர அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சுருக்காங்க. என் மருமக அம்புட்டு அழகாக இருப்பா, உங்களுக்குலாம் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் பாருங்க, இப்படி ஒரு பொண்ணை எப்படி இவன் கல்யாணம் பண்ணானே தெரில, அப்படி பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிச்சுன்னா பார்த்துக்கேன், அப்படியே பார்த்தாலே தெரியும் இப்படி ஒரு பொண்ணா அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்கும் போது, இந்த பக்கம் வந்து ஹீரோட ஃப்ரெண்டு கேட்டுட்டு இருக்கா, மச்சான் என்னடா நடக்குதுங்க, நீ டிவோர்ஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, உங்கள் அம்மா இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க, அந்த பொண்ணு எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிடுமான்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் அவள் பார்த்துப்பான்னு ஹீரோ சொல்லிட்டு தைரியமாக நின்றுக்கிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து ஏர்லைனில் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு கால் பண்ணி கூப்பிட்டுறாங்க. அதனால ஹீரோ அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். இந்த பக்கம் பார்த்தா அவன் போன அடுத்த செகண்ட் தான் ஹீரோயின் உள்ளே வரா. அந்த பெக்கர் போட்டு அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி இவள் போட்டுட்டு வந்துட்டு இருக்கா. கையில் அந்த பிளேட்டோடு தான் வரா. இவளை பார்த்துனே அங்கே இருக்கவங்களாம் என்னது இது பிச்சைக்காரி வந்து நின்றுட்டு இருக்கா, இவளை அவங்க மருமக அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆன்ட்டி பார்க்குறாங்க, எம்மா என்னம்மா பண்ணிட்டு இருக்கா, என்ன ட்ரெஸ் இது அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி பார்க்கும்போது, எனக்கு தெரியும் உங்களுக்கு என்ன பிடிக்காதுன்னு சொல்லிட்டு, நான் சொன்னேன் நான் வரமாட்டேன்ட்டு, உங்கள் புள்ள தான் என்னை வர சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கா. இவங்களாம் ஸ்பீச்லெஸ் தான். ஆன்ட்டி அப்படி ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்காங்க. ஒன்று ஹீரோயின் சொல்கிறா, உங்கள் பையன் என்னை ஒழுங்காகவே பார்த்துக்கிறது இல்லை, கல்யாணம் பண்ணிக்கிட்டா காசு தரேன்னு சொன்னால் அதுக்கப்புறம் அந்த காசையும் கொடுக்கல, என்னை விட்டுட்டு 2 வருஷம் வெளில வர போயிட்டான், நான் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன், அதனால தான் இந்த மாதிரி பெக் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது, அச்சோ பாவத்தே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் பையன் எனக்கு வேண்டாம், நான் டிவோர்ஸ் பண்ணிடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன், நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாவம் மூஞ்சி வச்சு கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஐயோ என் தங்கமே வந்து உட்காரடா செல்லம், உனக்கு அவன் வந்து சாப்பாடு கூட போடாமல் இப்படியே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கான், எனக்கு தெரிஞ்சிருந்தது நான் உன்னை முன்னாடியே வீட்டுக்கு கூட்டு வந்திருப்பேன், உட்காருன்னு சொல்லி சாப்பாடுலாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. 2 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டேனேன்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமாக பேசிக்கிட்டு இருக்காங்க ஹீரோயின் கிட்ட. உனக்கு என்னென்ன வேணும், இது வேணுமோ கேளுங்கும் போது ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டே போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கா. எல்லாமே எக்ஸ்பென்சிவ் தான், ஆனால் அவங்க அடுத்த செகண்ட் நோன்னு சொல்லவே இல்லை. சரிடா சொல்லும் எல்லாத்தையுமே பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஒன்று விடாமல் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ண சொல்லிக்கிட்டு இருக்காங்க அசிஸ்டன்ட் கிட்ட. அது மட்டும் இல்லாமல் அங்கே பாருமா, இது நம்ம ஃபேமிலியோட ரொம்ப பாரம்பரியமாக வச்சுருக்க வலையில், இது நீ மட்டும் தான் போட்டுக்கணும்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இல்லை எனக்கு வேணாம்னு சொன்னாலும், இங்கே பாருமா நீ எனக்கு இருக்க ஒரே ஒரு மருமக, அப்படி இருக்கும்போது என் மருமகளுக்கு கொடுக்காம வேறு யார் கொடுக்க போகிறான், பார்த்து பத்திரமா வச்சுக்கணும் என்னடா செல்லம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் யோசிக்கிறா, ஐயோ இவ்வளோ எக்ஸ்பென்சிவ் கிஃப்டாக கொடுத்துட்ருக்காங்களே, இதெல்லாம் எங்கே கொண்டு போய் வைக்கிறது, எப்படி ரிட்டர்ன் பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கா அந்த இடத்துல. இவ்வளோ நல்லவங்களா இருக்காங்களே, இவங்கள போய் ஏமாத்துறோமோன்னு உள்ளுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி வேறு இருக்குது ஹீரோயினுக்கு. வீட்டுக்கு வந்த ஹீரோயின் ஃபஸ்ட்டு ஹீரோ கால் பண்ணிங்க பாருங்கள், இவ்வளோ கிஃப்ட் கொடுத்துட்டு எனக்கு என்ன பண்ணுறதே தெரிலங்க, ஏதாவது வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. நீ ஏன் நான் சொன்ன மாதிரி பண்ணலையான்னு கேட்கும்போது, இங்கே பாருங்க பிச்சைக்காரி மாதிரி கேட்ட போட்டேன், அப்படி இருந்துமே அவங்க என்கிட்ட பாசமாக பேசிக்கிட்டு இருக்காங்க, இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறது, ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுங்கள், அதை வந்து நான் ஃபாலோ பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவனுக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் முழிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு தைரியம் சொல்லிட்டு இவன் காலை கட் பண்ணிட்டான். ஆனால் இவனுக்கு தான் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த இடத்துல முழிச்சு நின்றுட்டு இருக்கான். அப்புறம் தான் அவன் தெரிய வருது ஹீரோயின் வந்து இன்னும் டிபார்ட்மெண்ட்டுக்கு வேலைக்கு போல இருக்கு. அதனால அவன் கூப்பிட்டு கேட்குறான், ஏன் நீ இன்னும் HR டிபார்ட்மெண்ட்டுக்கு போகலையா, நான் தான் நேற்றே சொன்னேனே நாளைக்காவது போய் அங்கே ஜாயின் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் கேட்குறா, இல்லைங்க நான் அவ்வளோ படிக்கலை, அதனால அங்கே போகலாமா அப்படின்னு சொல்லி ஒரு யோசனையாக இருக்கு, நான் ஸ்கூல் மட்டும் தான் முடிச்சிருக்கேன், காலேஜுக்கு போகவே இல்லை, ஏன்னா நிறைய ஜாப் பார்த்ததுனால என்னால் காலேஜ் படிக்க முடியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அங்கே போனேன்னு வச்சுக்கேன் 20,000 சம்பளம் கிடைக்கும், இங்கே கிடைக்கிற 10,000 ஓகேவா, இல்லை அங்கே போனால் 20,000 கிடைக்கும், அது ஓகேவான்னு கேட்கும்போது ஹை ஜாலின்னு சொல்லிட்டு ஹீரோயின் குதிச்சு ஓடிக்கிட்டு இருக்கா அங்கேருந்து. இது எல்லாத்தையுமே ஹீரோவோட ஃப்ரெண்டு பார்க்குறான். என்ன மச்சான், காலேஜ் படித்த பொண்ணுங்களுக்கே நீ வேலை கொடுக்க மாட்டா, ஸ்கூல் படித்த பிள்ளைக்கு போயிட்டு இவ்வளோ பெரிய வேலையை தூக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கா, ஏதாவது நடக்குதா என்ன எனக்கு தெரியாமா, ஏதாவது நடந்தால் என்கிட்ட சொல்லுடா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. நீ என்கிட்ட அடி வாங்கி ரொம்ப நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன், இன்றைக்கி வேணா போட்டு பார்த்துலாமா ஃபைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பக்கத்தில் வரும்போது அவன் பயந்துடுறான். சரி மச்சான் நீ யாரையாவது லவ் பண்ணிட்டு போ, என்னமாவது பண்ணிட்டு போ, எனக்கு என்ன, நான் தெரியாதனமா கேட்டேன்டா, விட்றா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சமாளிச்சுக்கிட்டு இருக்கா அந்த இடத்துல. இந்த பக்கம் ஹீரோயினுக்கு குஷி ஆகிடுச்சு. அடுத்த நாள் கிளம்பி ஜாலியாக வேலைக்கு போய்கிட்டு இருக்கா. இவளுக்கு ஒரு டீம் ஹெட் இருக்கா, இவளோட பேர் மியா, அந்த பிளாக் ட்ரெஸ் போட்டு வந்துட்டு இருக்காளே அவள் தான். அவளுக்கு என்னென்னா, நம்ம இவ்வளோ நாளாக வந்து இங்கே ஹார்ட் ஒர்க் போட்டுக்கிட்டு இருக்கோம், ஹீரோயினுக்கு இப்படி வேலைக்கு தூக்கி கொடுத்துட்டாங்களேன்னு ஹீரோயினை பார்த்தாவே பிடிக்கல. ஹீரோயின் பேசலான்னு சொல்லி ட்ரை பண்ணுறா, ஆனால் அவள் கண்டுக்கவே மாட்டா, அவள் பாட்டுக்கு அங்கேருந்து போய்கிட்டு இருக்கா. என்ன விஷயம்னா, இவள் வந்து ஒருத்தி கீழே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா, அதாவது அவள் சொல்கிற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பா. இவளோட பேர் தான் ஜியா. ஜியாக்கு ஹீரோ மேலே ஒரு கண்ணு, அதனால வந்து ஹீரோ என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கா எல்லா அப்டேட்டையுமே வந்து இவ தான் வந்து ஜியாவுக்கு சொல்லிக்கிட்டு இருப்பா. ஜியாவும் கொஞ்சம் பணக்கார வீட்டு பொண்ணுங்கிறதுனால அவகிட்ட அப்பப்போ காசு வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பா.
இப்போவுமே அவள் பண்ண காரியத்துக்காக அவளுக்கு வந்து ஜியா கொஞ்சம் காசு கொடுத்து தான் அங்கேருந்து அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்கா. எதுக்கு காசு கொடுத்துருக்கானா, ஹீரோயினுக்கு வந்து ஜூஸில் மருந்து கலந்து கொடுக்க சொல்லி தான் காசு கொடுத்து விட்டுருக்கா. இந்த பக்கம் என்ன பண்ணுறான், இந்த ஹீரோட ஃப்ரெண்டு இருக்கான்ல, அவங்க அம்மா வந்து ஒரு மெடிசன் கொடுத்து அவனோட ஜூஸில் கலக்க சொல்லியிருந்திருப்பாங்க. அது மெடிசன் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் அது கலந்ததுக்கப்புறமா ஹீரோக்கு வந்து சுயநினைவே இல்லை, ஒரு மாதிரி அப்படியே மயக்கத்திலே சுற்றிக்கிட்டு இருக்கான். இவன் உடனே வந்து ஹீரோயினுக்கு கால் பண்ணி இந்த ரூமுக்கு நம்பருக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். ஹீரோயின் அரைபோதையில் தான் அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கா. அப்போ 2 பேர் குறுக்க வந்து என்ன சொல்லும் இந்த பக்கம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இது எல்லாமே ஜியாவும் மியாவும் சேர்ந்து பார்க்குற வேலை தான். ஹீரோயினுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு அந்த பக்கமாக வரும்போது ஹீரோவுமே அந்த பக்கம் ரூமில் தான் இருந்திருப்பான். இவளை பார்த்தோன்னே நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவ தான் அன்கான்ஷியஸில் இருக்காளே, அப்படியே மயக்கத்தில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கா. இவனும் அதே ஸ்டேஜில் தான் இருக்கான். 2 பேருமே ஒருத்தவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அந்த இடத்துல நைட்டு ஒன்றாவும் இருந்துட்டாங்க. காலையில் விடிஞ்சதுக்கப்புறம் தான் ஹீரோயின் கண்ணை முழிச்சு பார்க்குறா. பார்த்தா ஹீரோ பக்கத்தில் படுத்திருக்கான். ஹீரோக்குமே இது பெரிய ஷாக்கு. இந்த மாதிரிலாம் நடக்கணும் இவங்க கனவுல கூட யோசிச்சு பார்த்தது கிடையாது. இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான், ஐயோ நீ ஏன் இங்கே வந்தங்கும் போது அது நான் கேட்கணும்னு சொல்லும் போது இவன் வந்து சாரி நான் தெரியாமல் பண்ணிட்டேன், எனக்கு யாரோ ட்ரக்ஸ் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்கும் போது ஹீரோனும் அதே தான் சொல்கிறா, எனக்கும் யாருமே ட்ரக்ஸ் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க, எப்படி நான் இங்கே வந்தேனே எனக்கு தெரிலங்கும் போது சரி விடு, எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருந்தாலும் எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நம்ம அடல்ட்ஸ் தானே, சின்ன பிள்ளைங்களா என்ன இந்த மாதிரி நடந்துச்சு தெரியாமல், அதை நான் சீரியஸாலாம் எடுத்துக்கல, எனக்காக நீங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, அதனால நான் இதெல்லாம் மறந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்கா. அப்போ அவள் கையை பார்க்குறான். இது வந்து அவங்க அம்மா அடிக்கடி போட்டுருந்துருப்பாங்க, அவன் பார்த்துருப்பான் அந்த வலையில். அம்மா இது எப்படி உங்ககிட்ட வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் மனசுக்குள்ளேயே யோசிக்கிறான், இவங்ககிட்ட உண்மையை சொல்லலாமா வேண்டாமா, சரி விட டிவோர்ஸ் தான் ஆக போதில் எதுக்கு உண்மையை சொல்லிக்கிட்டேன்னா, இல்லை நான் வந்து க்ளீன் பண்ணும்போது இது கீழே கிடந்துச்சு அதான் எடுத்து வச்சுருக்கேன், இது வந்து ஒரிஜினல்லாம் கிடையாது, இது டூப்ளிகேட் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதனால அவனுமே பெருசாக எதுவும் எடுத்துக்காமல் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டான். நெக்ஸ்ட் டே ஃப்ரெண்டு வந்து அவனை மீட் பண்ணி மச்சான் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நாயை எண்ணத்தில் கலந்து கொடுத்தேன்னு கேட்கும்போது, உங்கள் அம்மா சொன்னதாண்டா நான் செஞ்சேன், தெரியாதனமாக பண்ணிட்டேன்டா, எனக்கு அதுக்காக கோச்சிக்காதரா அப்படின்னு சொல்லிட்டு இவன் சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் இவங்களுக்கு உண்மை புரியல, நைட்டு என்ன ஆச்சுன்னே தெரியலையே, எதுவுமே எனக்கு புரிய மாட்டேங்குது, என்னதான் நடந்திருக்குன்னு சொல்லி இவங்க மண்டையை பிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. ஆனால் ஜியாக்கு தெரிஞ்சிச்சு பிளான் ஏதோ உல்ட்டாவாயிருச்சுன்னு சொல்லிட்டு. அதனால என்ன பண்ணுறா, இவளுக்கு வந்து ஒரு நிறைய எடுபடிங்கள்லாம் இருக்காளுங்க அங்கே வேலை பார்க்குறதுக்கு. அவளுங்களை கூப்பிட்டு வந்து ஹீரோயின் ரூமில் வச்சுட்டு ட்ரெஸ்ஸை கழட்டு ட்ரெஸ்ஸை என் ஹீரோ முடி தான் கழட்டுவான்னு சொல்லிட்டு அவள்கிட்ட ஒம்பிழுத்துட்டு இருக்காளுங்க. அவளை போட்டு செம்மையாக புள்ளி பண்ணிக்கிட்டு இருக்காளுங்க. இதில் வேற அவளுக்கு அப்படி ஒரு ஆனந்தம், எடுங்கடி வீடியோவை சுற்றி வீடியோ எடுத்து நெட்டில் போட்டு விடுங்க, அப்போ தான் இவெல்லாம் அடங்குவாளுங்க, இந்த மாதிரி கிளம்பி வந்துடுறாளுங்க, எங்கேருந்து தான் வருவாளுங்கன்னு தெரிலன்னு சொல்லிட்டு இவ தப்பாக பேசும்போது ஹீரோ ஏதாவது செக்யூரிட்டி கேமரா ஹீரோயின் மேலே செட் பண்ணி வச்சிருக்கானான்னு தெரில. இந்த மாதிரி நடக்குதுன்னு தெரிஞ்ச உடனே ஹீரோ அந்த இடத்துக்கு ஓடி வந்துட்டான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்கே இருக்க எல்லாருமே ஐயோ சார் எங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி ஓடி போயிட்டாங்க. ஹீரோயின் தான் அந்த இடத்துல இருக்கான்னு தெரிஞ்சோன்னே இவனுக்கு கஷ்டமாயிடுது. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஜியா கிட்டே கேட்கும்போது, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நான் உங்களோட சைல்டுஹுட் ஸ்வீட் ஆட்டு என்னை விட்டுட்டு அந்த பொண்ணு பிண்டு போயிட்டு இருக்கீங்கன்னு இவன் கத்தும் போது இவன் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை, உனக்கு ஒன்றும் இல்லை தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இங்கே பாருங்கள் எதுக்கு அந்த பொண்ணு பக்கத்துலேயே சுற்றிக்கிட்டு இருக்கீங்க, அப்படி என்ன உங்களுக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, வாயை மூடிட்டு போயிரு, இதுக்கு மேலே இங்கே நான் உன்னை பார்த்தேன்னு நடக்கிறதே வேறு பார்த்துக்க, நீ தப்பிச்சிட்ட, நான் பொண்ணுங்க மேலே கை வைக்கக்கூடாதுன்னு ஒரு குறிக்கோள் வச்சுருக்கேன், அப்படி இல்லைன்னு வச்சுக்கேன் அடிக்கிற அடியில் இப்போ கண்ணெல்லாம் பழுத்துருக்கும் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கான். ஆனால் இந்த பக்கம் ஜியாக்கு இந்த கோவம் எல்லாமே ஹீரோயின் மேலே தான் திரும்புது. இவன் இந்த அளவுக்கு பேசுறதுக்கு அவள் தான் காரணம்னு சொல்லிட்டு இப்பயுமே அவளை தான் ப்ளேம் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோ கடுப்பாக இங்கே பாரு என் கண்ணு முடிய நிற்கக்கூடாது, முதல்ல இங்கேருந்து போயிருங்க சரின்னு ஃப்ரெண்டுமே இவள் வாடி போகலாம், இப்போ டைம் சரியில்லை அப்புறமா பேசிக்கலாம்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இவங்க 3 பேருமே ஒன்றா தான் வளர்ந்துருப்பாங்க போல இருக்கு. அதனால ஜியா என்ன சொல்கிறா, என்னடா அவன் பேசிக்கிட்டு நீ பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்திக்கிட்டு இருக்கான். அப்புறமா பேசிக்கலாமான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டான். உடனே இவன் கேட்குறான் ஹீரோயின் கிட்ட, ஒன்றும் இல்லைல்ல உனக்கு ஏதாவது பெருசாக நடந்துச்சான்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் நார்மலாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இவ இந்த பக்கம் தான் வந்து அவங்க அம்மாவும் வந்திருப்பாங்க. ஹீரோயின் இப்படியா மீட் பண்ணலான்ட்டு இவங்க 2 பேரும் ஒன்றா நின்று பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே, பாரு நான் தான் தப்பாக நினச்சிட்டு இருந்திருக்கேன், 2 பேரும் ஒன்று மணி தான் இருக்காங்க, நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் போல இருக்கு, சரி அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நம்ம கொஞ்சம் அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்கலாம்னு சொல்லி கேட்டுருக்காங்க. அப்போ ஹீரோ கால் பண்ணுறான், அம்மா எங்கம்மா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீ வந்து உன் ஒய்ஃபை பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன், நீ இதே மாதிரி அந்த பிள்ளை கூட பாசமாக லவ்வாரு அப்படின்னு சொல்லும்போது இவன் யோசிக்கிறான், ஒய்ஃபா என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அதனால கொஞ்ச நாள் வெளில போக வேண்டிய வேலை இருக்குது, நான் போயிட்டு வர வரைக்கும் நீ என் மருமகளை பத்திரமா பார்த்துக்கோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. அம்மாவுக்கு என்ன மண்டை குழம்பிருச்சா என்ன இவ்வளோ பார்த்து ஒய்ஃப்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஒரு வேளை அவங்க மூஞ்சி பார்த்துருக்க மாட்டாங்களாட்டுக்கும், அவங்களே வந்து ஏதோ கெஸ் பண்ணிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி இவன் நினச்சிக்கிட்டு ஹீரோனை போய் வேலை பாருன்னு சொல்லி அனுப்பி வச்சிடறான். ஆனால் வந்து ஹீரோயின் மேலே ஒரு க்ரஷ் இவனுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு. அதனால என்ன பண்ணுறான், இவனோட ஒய்ஃப் வந்து இப்போ ஹீரோயின் தானே, ஆனால் அவனுக்கு தான் தெரியாது. அதனால ஒய்ஃப்க்கு கால் பண்ணிட்டு தான் நினச்சி கால் பண்ணி, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுமே அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். என்னென்னு கேட்கும்போது, நான் ஒரு பொண்ணை ரீசெண்டாக மீட் பண்ணேன், அந்த பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் அவளுக்கு என்ன பிடிச்சிருக்காங்கிறத எப்படி நான் வந்து கண்டுபிடிக்கிறது, ரீசெண்டாக நிறைய பேர் அவளை போட்டு புள்ளி பண்ணிட்டாங்க, என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, அதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்கும்போது,
அதுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் சிம்பிளாக ஒரு 3 ஸ்டெப்பை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். பொண்ணுங்களுக்கு பூ பிடிக்காம இருக்க வாய்ப்பே கிடையாது. ஃப்ளவர்ஸ் வாங்கி கொடுங்க, அவங்களுக்கு என்ன திங்ஸ் பிடிக்கும்னு கேட்டு அதை வாங்கி கொடுங்க. அது மட்டும் பண்ணிங்கன்னா போதும். கொஞ்சம் கேரிங்காக நடந்துக்கோங்க. இந்த 3 இதையும் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் நினச்சது நடக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியா சரிங்கும் போது இவனும் தாங்கிக்கிட்டு, உங்ககிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அது வந்து ரீசெண்டாக எனக்கு ஒருத்தவங்க ட்ரக் கொடுத்துட்டாங்க. அதனால நான் ஒரு மீட் பண்ணி அவங்க கூட ஒன்றா வேலை இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா அப்படின்னு சொல்லி யோசிச்சவன், எனக்கு இந்த மாதிரி லைஃப்பில் நடந்திருக்குன்னு சொல்லி யோசிக்கிறான். எப்பட்றா 2 பேருக்கு ஒரே மாதிரி எல்லாமே நடக்கும்னு சொல்லிட்டு. அப்போ கூட அந்த மூலையில் தோண மாட்டேங்குது, ஒரு வேளை இவ அவளாக இருக்குமோன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரிலாம் யோசிக்கவே இல்லை. அதான் நான் படத்தில் எப்படி ஹீரோங்க இந்த மாதிரி யோசிப்பானுங்க. ஸோ 2 பேருமே இதை வந்து ஷேர் பண்ணதுக்கப்புறமா, சரி விடு எப்படியா இருந்தாலும் டிவோர்ஸ் பண்ணிக்க தானே போகிறோம். ஒரு வேளை டிவோர்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம மீட் பண்ண அந்த பர்சன் நமக்கு பிடிச்சிருந்தா அவங்களே கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகிடலாம். கண்டிப்பாக ஒருத்தவங்களோட மேரேஜ்க்கு இன்னொருத்தவங்க வரணும்னு சொல்லிட்டு 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசி ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க அந்த இடத்துல. ஹீரோயின் சொன்ன மாதிரியே அவளையே கூட்டிகிட்டு போகிறான். வேலை முடிஞ்ச உடனே வா என் கூட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஃப்ளவர்லாம் வாங்கி கொடுத்து ஷாப்பிங் போகலான்னு தான் கூட்டிகிட்டு வந்திருக்கான். அந்த இடத்துக்கு போயிட்டு எது வேணால் வாங்கிக்கோ, எது பிடிச்சிருக்கோ வாங்கிக்கோங்க போது ஹீரோயின் வந்து சரி நம்ம எப்பயும் வாங்குவோம்ல அந்த மாதிரி கடை தான் சொல்லிட்டு எடுத்து பார்க்குறா. ஒன்று ரேட்டும் அவ்வளோ அதிகமாக இருக்குது. அவன் சொல்கிறான் இது எல்லாமே வாங்கிக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்தா அவனுக்கு கால் வந்தது. சரி நீ வாங்கிட்டு நான் வந்துடுறேன்னு சொல்லி அவன் அந்த பக்கம் போயிட்டான். ஹீரோயின் வந்து அவன் போனதுக்கப்புறமா ரேட்டு திருப்பி பார்க்குறா. ஆத்தி 10 மில்லியனா? 10 மில்லியனுக்கு என்னடா இருக்குது இதில்? இந்த ட்ரெஸ்லாம் வாங்கினா அவ்வளோதான் சொத்தையே எழுதி கொடுக்கணும் போல இருக்கேன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்கா. அப்போ வந்து அந்த இடத்துக்கு அவளோட ஃப்ரெண்டு ஒருத்தி வரா. இவ எப்போவுமே ஹீரோயின் கிட்ட சீன் போட்டுகிட்டே இருப்பா. இப்போ என்ன பண்ணுறா, உள்ளே வந்துட்டு ஏய் நீ அந்த ஹீரோயின் தானே, இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, நீ சேல்ஸ்க்கால வேலை பார்க்குறியா என்ன, எனக்கு ஒரு 2 ட்ரெஸ் தேவைப்படுது, கொஞ்சம் பார்த்து எடுத்து தரியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்ன பேசிக்கிட்டு இருக்கா, நான்லாம் ஒன்றும் சேல்ஸ்கால் இல்லை, நானுமே ட்ரெஸ் வாங்க தான் வந்திருக்கேன்னு சொல்லும்போது, ஏம்மா ரேட்டை பார்த்தியா, நீ வாங்குற மாதிரி 2 வாங்கினா 1 ஃப்ரீ அந்த மாதிரி ஆஃபர்லாம் கிடையாது, ரேட்டை பார்த்துட்டு வாங்க. என் பாய் ஃப்ரெண்டு இங்கே தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு, அவர்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கேன் இந்த கடையில் எது கேட்டாலும் வாங்கி தருவான்னு சொல்லும்போது, அப்படியா இருக்கட்டும் அதுக்கு என்னங்கிற மாதிரி ஹீரோயின் நின்றுட்டுருக்கா. என்ன என்னால் வாங்க முடியாதுன்னு நினைக்கிறியா, உன்னால் தான் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு இவளே கேள்வி கேட்டு இவளே பதில் சொல்லிட்டு நின்றுட்டுருக்கா அந்த இடத்துல. அப்போ ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து, ஓ அவரோட ஒய்ஃபா நீங்கள், நான் ஒரு ஒய்ஃபை பார்த்துருக்கேனே, உங்களை மாதிரி இருக்க மாட்டாங்களே, அவங்கள எனக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன், நான் வேணா உங்களுக்கு கால் பண்ணிட்டான்னு கேட்டோன்னு இவளுக்கு பயம் வந்துடுது. ஏன்னா கல்யாணம் ஆன ஒரு பர்சன் கூட தான் இவ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கா போல இருக்க, எங்கே மாட்டி விட்டுற போகிறான்னு சொல்லி பயந்து அங்கேருந்து ஓடிக்கிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு குஷி ஆகிருது, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி நின்றுட்டு இருக்கா. ஹீரோ சொல்ல பாரு உனக்கு அது பிடிச்சிருக்கா என்ன, எது பிடிச்சிக்கோ சொல்லி எல்லாத்தையுமே வாங்கிக்கலாம், அவள் என்ன சொல்கிறது வாங்க முடியாதுன்ட்டு, உனக்கு பிடிச்சதெல்லாம் நான் வாங்கி தரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். எல்லாத்தையுமே பேக் பண்ணுங்கன்னு சேல்ஸ் கேள்கிட்ட சொன்னோடனே அவங்க அப்படியா சார் அப்படின்னு சொல்லிட்டு கார்டை வாங்கிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி கையில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு வந்து பயமாக இருக்குது, இவ்வளோவும் நமக்கான்ட்டு. வெளியில் வந்து பார்த்தா இதுக்கு முடி கொஞ்ச நேரம் முடி பேசிட்டு போயிருந்திருப்பாள் ஃப்ரெண்டு, அவளை போட்டு ஒரு லேடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவன் சொல்லியிருந்திருப்பான்ல எனக்கு தெரியும் அந்த லேடின்ட்டு, அவங்களுக்கு கால் பண்ணி வர சொல்லிட்டான் போல இருக்கு. இந்த லிப்ஸ்டிக் தாண்டி என் புருஷன் போன மாதம் எனக்கு வாங்கி கொடுத்தான், உனக்கும் ஒன்று வாங்கி கொடுத்துருக்கானா, அப்போ 2 இடத்துலையும் வாங்கி கொடுத்துட்டா சுற்றின்னு இருக்கான், அவனுக்கு இருக்குங்கும் போது ஹீரோயின் கேட்குறா எல்லாம் உங்களோட சித்து விளையாடலான்னு கேட்கும்போது, ஆமாம் சரி விடுவா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவளை கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். இப்படியே 2 பேர் பேசிக்கிட்டே காரில் வரும்போது கார் பிரேக் டவுன் ஆகி நின்று போயிடுது. 2 பேருக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உனக்கு ஹீரோயின் என்ன சொல்கிறா, வாங்க போகலான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூட்டி எடுத்து வந்து நின்றுக்கிட்டு இருக்கா. இதுலையா அப்படின்னு கேட்கும்போது, என்னங்க இதுலையான்னு கேட்குறீங்க, இதில் தான் ஏறுங்க நான் நல்லா தான் ஓட்டுவோம் அப்படின்னு சொல்லும்போது, பயமாக இருக்கடிங்கும் போது அதெல்லாம் பார்த்துக்கலாம் தைரியமாக நான் பிடிச்சிட்டு உட்காருங்க, ஒரு கேப்டன் இப்படி பயப்படலாமான்னு சொல்லும் போது இவன் டைட்டாக ஹிப்பாக பிடிச்சிட்டு உட்காந்துருக்கான். அங்கேருந்து 2 பேரும் ஜாலியாக போய்கிட்டு இருக்காங்க. அவள் நான் கொண்டு வந்து வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு இந்த வீடு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சவ நான் இங்கே வந்திருக்கேங்க அப்படின்னு சொல்ல வரா. அண்ணா அதுக்குள்ளே ஹீரோக்கு கால் வந்துடுது, அவன் உள்ளே போயிட்டான். இந்த பக்கம் இது எதுவுமே தெரியாமல் ஹீரோட அம்மா உட்காந்து உள்ள மொபைல் நோண்டிட்டு இருக்காங்க. அசிஸ்டன்ட் ஓடி வந்து மேடம் சார் வந்து மேடம் கூப்பிட்டு வந்திருக்காங்க, 2 பேர் வெளில நின்றுட்டு இருக்காங்கும் போது, அப்படியா வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்தவங்க, ஏடா என் மருமகன் கேட்கும் போது, உங்கள் மருமகளா, அது என்னோட கொலிக்கு, அவங்க என்னை ட்ராப் பண்ணதுக்காக வந்தாங்க, நீங்கள் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லையே நான் பார்த்தேனே அது என் மருமக தானங்கும் போது, எது என் ஒய்ஃபா, வாய்ப்பே இல்லைம்மான்னு சொல்லி கேட்டிருக்கான். எனக்கு என்ன ஒன்றும் தெரியாது நினச்சிட்டு இருக்கான்னு கேட்கும் போது, சரி விடு அட்ரஸ் கொடு நான் போய் பார்த்து பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கான். இவங்க யோசிக்கிறாங்க கட்டுன பொண்டாட்டி யாருன்னே தெரியாமையாடா நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்கா, உன்னெல்லாம் நினைக்கும் போது எனக்கே அசிங்கமாக இருக்குன்னு சொல்லி திட்டி அங்கேருந்து அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவும் உடனே வந்து அவனோட ஃப்ரெண்டை கால் பண்ணி கூப்பிட்டுட்டு, மச்சான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, அந்த அட்ரஸில் போய் பார்த்தே ஆகணும், இப்போ எனக்கு ஒரு பெரிய டவுட்டே வந்திருக்கு, ஹீரோயினை பார்த்தா அவங்க வந்து என்னோடய ஒய்ஃப்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அப்படியான்னு சொல்லி நான் முதல்ல கண்டுபிடிக்கணும், கல்யாணம் ஆகும்போது கழுமும் அந்த பிள்ளைய மூஞ்சி பார்க்காம விட்டுட்டேன் நான், இது எல்லாமே எனக்கு வந்து சேரணுன்னு இருந்திருக்குன்னு சொல்லி திட்டிகிட்டே இருக்கும்போது, சரி மச்சான் டென்ஷன் ஆகாத, ஒரு வேளை என்ன இருந்தால் நல்லது தானே, வா போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் அங்கேருந்து கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் இது எதுவுமே தெரியாமல் ஹீரோயின் பாட்டுக்கு நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு ஜாலி பண்ணிக்கிட்டு இருக்கா.
அப்போ பார்த்தா காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்குது. யாருன்னு பார்த்தா தீக்ஷி தான். அவளோட பாய் ஃப்ரெண்ட் அவளை ஏமாற்றிட்டான் போல இருக்க. அதனால் அழுதுகிட்டே வந்துக்கிட்டு இருக்கான். இப்போ ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்கேன்னு தெரியுமா அப்படிங்கும்போது, இது ப்ரெக்னெண்ட்டாக என்னடி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் இப்போ என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரில, இதுக்கப்புறம் இங்கே தான் இருக்க போகிறேங்கும் போது, சரி விடு ஃபீல் பண்ணாத, நான் போய் உனக்கு வந்து திங்ஸ் மட்டும் வாங்கிட்டு வரேன், நீ வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு இவன் அங்கேருந்து கிளம்பி போயிட்டா. தீக்ஷி ரொம்ப நல்ல பொண்ணுலாம் கிடையாது. ஹீரோயினை பார்த்து எப்போ தான் ஜெலஸ் பட்டுக்கிட்டே இருப்பா. அவளுக்கு கிடைச்ச லைஃப் மாதிரி நம்ம கிடைக்கலன்னு சொல்லி புறம்பட்டுட்டே தான் இருப்பா. அப்பன்னு பார்த்து காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்குது. யாருன்னு பார்த்தா ஹீரோ தான். ஹீரோ வந்து நின்றுட்டு பார்க்குறான் உள்ளே வந்து. இவன் இருந்தோடனே இல்லையே நம்ம ஹீரோயின் இருப்பாளேன்னு நினச்சிட்டு வந்தோமேன்னு சொல்லி ஓச்சிக்கிட்டு இருக்கும்போது தீக்ஷி கேட்குறா, யாருங்க நீங்கள், என்னங்க வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவன் உடனே ஃபோன் எடுத்து கால் பண்ணுறான். ஏன்னா இவங்ககிட்ட இருக்கிறது ஹீரோயினோட நம்பர் மட்டும்தான். அந்த நம்பரை வச்சு கண்டுபிடிக்கலான்னு பார்க்குறான். ஹீரோ இந்த நேரம்னு பார்த்து ஃபோனை வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு போயிட்டா போல இருக்க. தீக்ஷி வந்து கண்டுபிடிச்சிட்டா. அப்போ ஆல்ரெடி கல்யாணம் ஆச்சுல 2 வருஷத்துக்கு முடியாது, இவனாக தான் இருக்குமோன்னு சொல்லி யோசிச்சவ ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறா. இவள் பேசினோடனே இவன் கன்ஃபார்ம் பண்ணிட்டான். அப்போ நீ தான் என்னோடய ஒய்ஃபா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவள் வந்து சரி ஓகே, அப்போ இவனுக்கு தெரியல, ஆக்டிங்கை போட்டுற வேண்டியதான்னு சொல்லிட்டு ஓடி வந்து ஆமாங்க நான் தான் உங்கள் ஒய்ஃபு, வாங்க வீட்டுக்கு போகலாமான்னு கேட்கும்போது ஆமாம் எங்கள் அம்மாவும் கூப்பிட்டுட்டே இருக்காங்க, ஒரு தடவை வந்து தலையை காட்டிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லும்போது சரி இதோ வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவள் எதுவுமே யோசிக்கவே இல்லை. நம்ம ஃப்ரெண்டாச்சே, வீட்டுக்குள்ளே விட்டாலே இப்படி பண்ணுறோமேன்னு சொல்லி எதுவும் யோசிக்காமல் ஹீரோ கையை பிடிச்சி அவளே இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இருந்த ஹீரோயின் கடைக்கு போயிட்டு வந்து பார்க்குறா. டோர் ஓப்பனில் இருக்குது. தீக்ஷியும் காணோம். என்னடா நடக்குதுங்கன்னு தெரியாமல் அவன் முழிச்சிட்டு நின்றுருக்கா. சரி லவ்வர்ஸ்குள்ளே சண்டை வந்திருக்கோம், திரும்பி சேர்ந்துருப்பாங்க, நம்ம எதுக்கு அதை போட்டு மாடியை குழப்பிக்கிட்டு நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லி அதை விட்டுடுறா. அப்படியே இந்த பக்கம் ஹீரோ வீட்டுக்கு கூட்டு வந்துட்டான். அங்கே வந்து பார்த்தா அந்த இடத்த பார்த்தோன்னே இவளுக்கு மயக்கம் வந்துடுது. என்னது இவ்வளோ பெரிய மாளிகையா, இவ்வளோ பெரிய என்னோட சர்வெண்ட்டா, இவங்களாம் எனக்கு வேலை பார்க்க போகிறாங்களான்னு சொல்லி ஷாக்காகி நின்றுட்டுருக்கா. இங்கே எப்படியாவது டேரா போட்டுற வேண்டியதான், இதுக்கப்புறம் அந்த பக்கம் போகவே கூடாது, ஹீரோயினை உள்ளே வர விடவே கூடாதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ சொல்கிறான், எங்கள் அம்மா தான் ஒன்று பார்க்கணுன்னு சொன்னாங்க, ஆனால் வந்து ஃப்ரான்ஸில் ஒரு வேலை விஷயமா எங்கள் அம்மா கிளம்பி போயிட்டாங்க, சரி அம்மா வந்தோடனே பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இவன் படுத்து தூங்க போயிட்டான். இவன் என்ன பண்ணுறா, ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு வந்து அவன் பக்கத்தில் படுத்துக்கிட்டு இருக்கா. இவன் வந்து எழுந்துட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நமக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, பக்கத்தில் படுக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படிங்கும்போது என்ன மறந்துட்டியா என்ன, இவ்வளோ நாள் நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தேன், உன்னை போய் நான் ஃப்ரெண்டாக வச்சுக்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன், இப்போ தான் புரியுது எனக்குங்கும் போது ஏங்க என்னங்க தப்பு பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் நான் இங்கே வரக்கூடாதா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் நீ வரக்கூடாது, ரூமை விட்டு வெளில போறியா இல்லை வீட்டை விட்டே வெளில போறியா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். வீட்டை விட்டு வெளில போகிறதுக்கு ரூமை விட்டே வெளில போகலான்னு சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து கிளம்பி போயிட்டா. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ மியா பண்டலாக ஃபைல்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து இந்த ஃபைல்ஸ்லாம் முடிச்சு கொடு, நைட்டுக்குள்ளே இதெல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இது எதுவுமே வந்து அவளோட வேலையே கிடையாது. ஆனால் மியா அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்த உடனே ஹீரோயினுக்கு நோ சொல்ல முடியாமல் அதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கா. இங்கே பாரு, சீக்கிரமாக வந்து என்னோட மேலே போயிடலான்னு நினச்சியா, அது நடக்கவே நடக்காது, நீ இதே மாதிரி தான் இங்கே வேலை பார்க்க போகிற, உன்னை டார்ச்சர் தானே பட போகிற, அதுக்கு முன்னாடி நீனே ரிசைன் பண்ணிட்டு போயிருன்னு காதுக்கு பக்கத்தில் போய் கத்திக்கிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோயின் வந்து விட்டு கொடுக்குறதா இல்லை, இதெல்லாம் வந்து எப்படியாவது பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு ராப்பகலாக உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. ஜெராக்ஸ் எடுக்கலான்னு போய் நின்றுட்டு இருக்கா. மிட் நைட் 3 மணி ஆயிடுச்சு. தலை சுற்றி அந்த இடத்துல குப்புற விழ பார்க்குறா. கரெக்டாக வந்து ஹீரோ பிடிச்சிட்டான். என்னாச்சு, லேட் நைட் ஆயிடுச்சு, நீ அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு கேட்கும்போது இல்லை மியா தான் கொஞ்சம் வேலையை முடிச்சு கொடுத்துட்டு போக சொன்னாங்க, அதனால தான் அப்படிங்கும்போது இதெல்லாம் உன் வேலையே கிடையாது, நீ இப்போ தானே இன்டர்னாக இருக்க, இதெல்லாம் இதுக்கு இவ்வளோ டஃப்பான வேலையெல்லாம் உனக்கு கொடுத்தா, நான் பார்த்துக்கிறேன், நான் பேசிக்கிறேன், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவளை கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி இவங்க 2 பேர் நடந்து போகிறது இருந்து ஜியா மறைஞ்சிருந்து ஃபோட்டோ எடுத்துடுறா. ஃபோட்டோ எடுத்தது மட்டும் இல்லாமல் எனக்கு ஹீரோ கிடைக்கலனாலும் பரவாயில்ல, உனக்கு கிடைக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு அதை வந்து அசிஸ்டன்ட் கிட்ட நம்பர் வாங்கி ஹீரோவோட ஒய்ஃப்க்கு தான் அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்கா. ஒய்ஃப் மீன்ஸ் இப்போ வீட்டில் இருக்கிறது யார், அது வந்து தீக்ஷி தானே, தீக்ஷிக்கு தான் அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோயினும் சரி சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போயிருக்காங்க. அங்கே இருக்கிறது எதுவுமே ஹீரோயினுக்கு பிடிக்கல. அதனால் என்ன பண்ணுறா, அவளோட வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்கா. ஹீரோ யோசிக்கிறான், இந்த வீட்டுக்கு தானே வந்து தீக்ஷியை கூப்பிட்டு போனங்கும் போது இவகிட்ட கேட்குறான், அம்மா இது உன்னோட வீடான்னு கேட்கும்போது ஆமாம் இது என்னோட வீடு தான், இதுக்கு முன்னாடி நானும் என் ஃப்ரெண்டும் வந்து இதில் ஷேரிங்கில் இருந்தோம், இப்போ வந்து அவள் பாய் ஃப்ரெண்ட் கூட போயிட்டா, அதனால் நான் மட்டும் இருக்கேன்னு சொல்லும்போது இவனே யோசிக்கிறான், ஒரு வேளை தீக்ஷியை வந்து இவளோட ஃப்ரெண்டு போல இருக்கா, ஆனால் இவகிட்ட எதுக்கு உண்மையை சொல்லிக்கிட்டு நம்ம தான் டிவோர்ஸ் பண்ண போகிறோமேன்னு சொல்லிட்டு இவனும் உண்மையை சொல்லலை. நீங்கள் ஏன் கேட்குறீங்கன்னு இவளும் கேட்கல. 2 பேரும் உட்காந்து அங்கே நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் தீக்ஷிலாம் கிடைச்ச வரைக்கும் எல்லாத்தையும் ஆட்டையை போட்டுற வேண்டியதான்னு சொல்லிட்டு இருக்கிற காசெல்லாம் போட்டு எக்ஸ்பென்சிவான திங்ஸ் நிறைய வாங்கிக்கிட்டு இருக்கா. அது எல்லாத்தையும் எடுத்து வச்சு பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ தான் ஜியா கிட்டேருந்து மெசேஜ் வருது, உங்கள் ஹஸ்பண்டு வேறு ஒரு பொண்ணு கூட போயிட்டுருக்காருங்கும் போது இவள் பார்த்துட்டா. அதில் கூட இருக்கிறது ஹீரோயின் தான் நல்லா தெரியுது. அதனால் இவளுக்கு புரிஞ்சிருச்சு, சீக்கிரமாக பிரச்சனை வரதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் திருடிட்டு இங்கேருந்து ஓடிட வேண்டியதான்னு சொல்லி பிளான் போட்டுட்டு உட்காந்துருக்கா.
ஏன்னா இவ யோசிச்சிருப்பா ஹீரோவை செடியூஸ் பண்ணலாம், அது மூலியமா இங்கே தங்கிடலான்ட்டு. அவன் தான் மதிக்கவே இல்லையே. இதெல்லாம் பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஹீரோ கால் பண்ணி அவங்க அம்மாட்ட கேட்டுட்டு இருக்கான். ஆமாம் அம்மா, உங்ககிட்ட ஒரு வளையல் இருந்துச்சுல, அதை நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன், இப்போலாம் நீங்கள் போடுறது இல்லையே, எங்கே அது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னடா கேள்வி கேட்குறோம், உன் பொண்டாட்டிகிட்ட தானே கொடுத்து வச்சிருக்கேன், அவகிட்ட கேளு, அவட்ட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, சரிம்மா லைட் ஆஃபில் இருக்க ஒரு ரூமில் நான் காலையில் கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு இவனும் காலை கட் பண்ணிட்டான். இதை பார்த்து ஆத்தி அடுத்தது நம்மக்கிட்ட தானே வருவான், எப்படி அதை வாங்குறதுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. ஏன்னா ஹீரோயின் கையில் அந்த வளையல் போட்டிருந்தப்ப அவள் பார்த்துருப்பா லாஸ்ட் டைம். எப்படியாவது போய் அதை எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லி தான் பிளான் போட்டுக்கிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு ஃப்ரூட் பேஸ்கெட் வாங்கிட்டு ஹீரோயின் வீட்டுக்கு தான் போயிருக்கா. ஹீரோயின் கேட்குறா, ஏன்டி சொல்லாமல் கொள்ளாமல் போனேன்னு கேட்கும்போது, அது ஒன்றும் இல்லை, என்னோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டான், அதனால தான் அவசர அவசரமாக கிளம்ப வேண்டியதாக போயிடுச்சு, உங்ககிட்ட சொல்லலைங்கும் போது, அப்படியா சரி சரி வா வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேசிக்கிட்டு இருக்கா. அவன் லாஸ்ட் டைம் வரும்போது உன் கையில் ஒரு பிரேஸ்லெட் மாதிரி ஒரு வளையல் போட்டிருந்தால, அது எங்கே போச்சு, ஏன் கழட்டி வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் அது வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்ல, அவரோட அம்மா கொடுத்தது, அது ரொம்ப எக்ஸ்பென்சிவா, அதே இங்கே தொலைஞ்சிட போகுதுன்னு சொல்லிட்டு கழட்டி அந்த பாக்ஸில் போட்டு வச்சிருக்கேன், சீக்கிரமாக அவங்கள்ட்ட ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லும்போது, சரி ஓகே எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துகிட்டு வரியான்னு சொல்லி அவளை உள்ளே அனுப்புனவா வந்து அந்த பிரேஸ்லெட் எடுத்து வச்சுக்கிறா. ஹீரோயின் கிட்ட எதுவுமே சொல்லாமல் பிரேஸ்லெட் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டா. அவள் போனதுக்கப்புறமா ஹீரோயின் தேடி பார்க்குறா, பிரேஸ்லெட்டை காணோம், எங்கடா போச்சு அப்படின்னு சொல்லி தேடும்போது தான் ஞாபகம் வருது, ஆமாம்ல வீட்டுக்கு வந்தது யார், தீக்ஷி மட்டும்தான் வந்தா, அவளை தவிர வேறு யாரும் எடுத்துக்க முடியும்னு சொல்லி ஓச்சவா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி கேட்குறா, தீக்ஷி நீ ஏதாவது பிரேஸ்லெட் பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இவன் இந்த பக்கம் வந்து மேடெல்லாம் வேலை பார்க்க விட்டுட்டு ஜாலியாக உட்காந்துருக்கா. அவன் என்ன சொல்கிறா, என்னை அக்யூஸ் பண்ணுறியா, நான் கல்யாணம் ஆக போகுதுன்னு சந்தோஷமாக உங்ககிட்ட வந்து சொன்னா ஏன்னா போலீஸில் பிடிச்சி கொடுக்கலான்னு பார்க்குறியா, என் லைஃப்பை கெடுக்கிறதுக்காகவே நீ வந்திருக்கியா, ஏன் அப்படி பொறாமப்படுறேன்னு சொல்லிட்டு இவ பாட்டு கத்த ஆரம்பிச்சிடுறா. ஹீரோயினும் வந்து சரி அவள் எதுக்கு எடுத்துருக்க போகிறான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல விட்டுடுறா அந்த பிரச்சனையை. இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சாலும் இந்த ஜியா சும்மா இருக்க மாதிரி தெரில, இவள் டேரெக்டாக தீக்ஷியை தான் மீட் பண்ண வந்திருக்கா. இங்கே பாருங்கள் நீங்கள் இவ்வளோ அழகாக இருக்கீங்க, உங்களை விட்டுட்டு இந்த ஹீரோயினா அந்த ஹீரோயின் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கா, நாளைக்கு பார்ட்டி இருக்குது நீங்கள் வந்துருங்க, நான் எல்லாத்தையுமே ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் பார்ட்டியில் வந்து பார்க்குறா, தீக்ஷி வந்து அந்த வலையில் போட்டு நிற்கிறது பார்த்தோன்னே இவளுக்கு கடுப்பாயிருது. எடுக்கலன்னு சொன்னால் கையில் போட்டிருக்க எப்படி வந்துச்சு, கையில் முளைச்சி வந்துச்சான்னு சொல்லி கடுப்பானவ. அவள் தான் வந்து அந்த ப்ரோக்ராமை ப்ரெசென்ட் பண்ணும் போல இருக்கு. சரின்ட்டு எதுவும் பேசாமல் ஸ்டேஜில் ஏறி நின்று எல்லாத்தையுமே வந்து ப்ரெசென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவளுங்க பெரிய பிளானே போட்டு வச்சுருந்துருப்பாளுங்க, ஆனால் அதுக்குள்ளே ஹீரோயின் காமெடி சென்சேஷன் ஆகிடுது. அதனால அங்கே இருக்க விடாமல் அவளோட ஃப்ரெண்டு அங்கேருந்து கூட்டு வந்துடுறாரு. கூட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் காமிக்கும் போது ஹீரோயினுக்கு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. ப்ரெக்னெண்ட்டா அப்படின்னு சொல்லி இவள் ஷாக் ஆகிடுறா. உடனே பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டு கேட்குறாங்க, இது வந்து உன்னோட ஹஸ்பண்டோட குழந்தை தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை இது வந்து என்னோட பாஸோட குழந்தைன்னு சொல்லி தயங்கி சொல்லிக்கிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே தூரமாக நின்று தீக்ஷி கேட்டுட்டு அங்கேருந்து போய்கிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு இப்போ என்ன பண்ணுறதே தெரில, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கும்போது இந்த ஃப்ரெண்டுக்கு வந்து ஹீரோயின் மேலே ஒரு க்ரஷ் இருக்க போல இருக்குது. அதனால என்ன சொல்கிறாரு, சரி இப்படி பார்த்துக்கலாம், நீ அவரை டிவோர்ஸ் பண்ண தானே போகிறோம் ஹஸ்பண்டை, டிவோர்ஸ் பண்ணதுக்கப்புறமா குழந்தைய ஒன்றையும் நானே ஏற்றுக்கிறேன்னு சொல்லும்போது, இல்லை அதெல்லாம் வேண்டாம், இது ஏன் குழந்தை நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கா. ஹீரோ வந்து ஆல்ரெடி கல்யாணம் ஆனவங்கிறது ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருக்கும், அதனால அவன் லைஃப்பை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி யோசிக்கிறா. அதனால என்ன சொல்கிறா, நான் வந்து வேலையை ரிசைன் பண்ணிக்கிறேன்னு சொல்லும்போது, எதுக்கு ரிசைன் பண்ணும், என்ன பிரச்சனை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுன்னு தானே சொல்லியிருக்கேன், நீ பாட்டுக்கு பொசுக்குன்னு வேலையை விட்டு போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன நடந்துச்சுன்னு கேட்கும்போது, இல்லை எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, நான் ஒன்றும் உங்ககிட்ட அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணலையே, வேலைக்கு வந்தேன் இப்போ பிடிக்கலன்னு சொல்கிறேன், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அழுதுகிட்டே ஓடிடுறா. இந்த பக்கம் வந்து நம்ம தீக்ஷி தான், அவ்வளோதான் அவள் வந்து இடத்த காலி பண்ணிட்டாங்கிறது மியா மூலயமா தெரிய வந்திருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம தான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து அசிஸ்டண்ட்டை கூப்பிட்றான். பார்த்தா டிவோர்ஸ் நோட்டீஸ் கொண்டு வந்து கொடுக்குறாங்க, இதில் சைன் பண்ணி கொடு, இப்போயே டிவோர்ஸ் பண்ணி ஆகணுங்கும் போது எதுக்கு டிவோர்ஸ் பண்ணோம், நம்ம 2 பேரும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே, நம்ம வாழ்ந்தே பார்க்காம எப்படி முடிவெடுக்கிறது, கொஞ்சம் டைம் கொடுக்கலாமே எனக்குங்கும் போது, இங்கே பாரு சைன் பண்ணி தரியா இல்லையா, பேசி தானே கல்யாணம் பண்ணோம், ஏன்னா இப்போ ஒய்ஃப் மாதிரி நடந்துக்கிற, எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, அவள் தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து இவங்க அம்மா வராங்க. வந்தவங்க, என்னடா பேசிக்கிட்டு இருக்கா, யாருடா இவ்வளோ போய் ஒய்ஃப்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, உன்னோட ஒய்ஃப் ஹீரோயின் தான் சொல்லிட்டு இப்போ தான் ப்ரூஃப்ஸ்லாம் எடுத்து காமிக்கிறாங்க, இப்போ தான் ஃபோட்டோவே பார்க்குறான். அடங்க இவ்வளோ பெரிய முட்டாள்தனமாக நம்ம பண்ணி வச்சுருக்கோம், ஹீரோயின் தான் என்னோடய ஒய்ஃபான்னு சொல்லிட்டு இப்போ தான் அவனுக்கு வந்து ஒரு விஷயமே தெரிய வருது. அங்கேயும் சந்தோஷமாக ஓடி வந்துக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் பார்த்தா தீக்ஷி டைரெக்டாக ஹீரோயினை பக்கத்துக்கு தான் வந்திருக்கா. அது இந்த வில்லிங்க எப்போவுமே பண்ணுற ஒரு வேலை இருக்குது, ஒரு விஷயம் நமக்கு கிடைக்காம போச்சுன்னா அதுக்கு காரணம் யாரோ அவங்கள விட்டுட்டு ஆப்போசிட்டில் இருக்க ஹீரோயினை வந்து மிரட்டுறது, அதுக்காக தான் இவ்வளோ அந்த இடத்துக்கு வந்திருக்கா. உன்னால் தான் என் லைஃப்பில் நல்லதே நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துகிட்டு வந்திருக்கா. கத்தி எடுத்துகிட்டு வந்து கத்திக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் சொல்கிறா, என்னடி பேசிட்டு இருக்காங்க போது, அம்மா என்னோட பாய் ஃப்ரெண்டு எனக்கு ஒன்று பிடிக்கல, உன் ஃப்ரெண்டே உன்னோட பெட்டர் சார்ஜின்னு சொல்லிட்டு என்னை விட்டுட்டு போயிட்டான், இப்போ என்னடா ஹீரோவும் அதே தான் சொல்கிறான், அப்படியே என்னை விட நீ அழகாக இருக்க, எதுக்கு எப்போ பார்த்தாலும் எல்லாரும் உன்னை கம்பேர் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்கன்ட்டு இவ கொலை வரியில் ஹீரோயினை அடிக்கலான்ட்டு வரும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு போலீஸ்லாம் வந்துடுறாங்க. ஹீரோட ஏற்பாடு தான், அவன் தான் வந்து இந்த மாதிரிலாம் நடக்கும்னு சொல்லி ஆல்ரெடி கெஸ் பண்ணி போலீஸ் அனுப்பி வச்சுருந்துருப்பான்.
அங்கேருந்து ஓடி வந்து உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல, நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் சொல்கிறா, நீங்கள் ஏன் இங்கே வந்தீங்க, எதுக்கு இந்த டைமில் வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, லூசாடி நீனு, எனக்கு தான் தெரில நீ என்னோட ஒய்ஃப் வந்துட்டு உனக்குமா தெரிலங்கும் போது அங்கேருந்து ஆன்ட்டி வந்து என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ தான் ஹீரோயினுக்கு எல்லாமே புரிய வருது. இவங்க 2 பேரும் தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. ஆனால் இதே தெரியாமல் 2 பேரும் திருட்டுத்தனமாக லவ் பண்ணுறதா நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஒரு வழியாக எப்பயாவது உண்மை தெரிஞ்சுதேன்னு சொல்லி ஆன்ட்டியும் 2 பேரும் சேர்ந்து வாழற வழியை பாருங்கடான்னு சொல்கிறாங்க. அப்படியே 2 பேரும் ஹக் பண்ணி ஒன்றா சேர்ந்த மாதிரி காமிச்சு இந்த ட்ராமாக்கு எண்டு கார்டு போட்டு முடிச்சிட்டாங்க. 2 பேரும் பேசி நேமை கேட்டிருந்தா கூட தெரிஞ்சிருக்க விஷயம். நீங்கள் கேட்கலாம், எப்படி ஹீரோயின் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, ஃபேஸ் கூட தெரியாமல் இருந்திருக்குன்னு. ஏன்னா ஹீரோ வந்து வேண்டாவரப்பில் கல்யாணம் பண்ணதுனால மூஞ்சி கூட சரியாக பார்த்துருக்க மாட்டான். ஹீரோயினும் வந்து பெருசாக வந்து ஞாபகம் வச்சுருந்துருக்க மாட்டா. என்ன கேட்டிங்கன்னா, என் ஃப்ரெண்டு காலேஜில் படித்த பிள்ளைங்களையே ஒரு 10 பேர் முன்னாடி நின்று இது யாருன்னு கேட்டால் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு யோசிக்கிற ஒரு மைண்ட் செட் தான் எனக்கு. அப்படிப்பட்ட ஒரு மெமரி பவர் தான் எனக்கு. அப்படி தான் நம்ம ஹீரோயின் நினச்சிக்கோங்களேன். லாஜிக்லாம் பார்க்கக்கூடாது, ஸ்டோரி நல்லா இருக்கான்னு தான் பார்க்கணும். சரி, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். வேறு ஒரு நல்ல வீடியோ சீக்கிரமாகவே பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன். பாய் பாய்.